ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக இப்போது ஹாலிடேயில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இப்போ மில்க் மெய்டு இந்த பாயசத்துக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கினோம்னா மில்க் மெய்ட் டின்னோ இல்லை வேறு எதுனா மெட்டல் டின்னோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸோ இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி A4 ஷீட்டு, இது வந்து லேமினேஷன் ஷீட்டு, அதனோட பேக் சைடு எடுத்து நம்ம பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி இல்லைன்னா இது மாதிரி A4 ஷீட்டு பிளாஸ்டிக்கு நியூஸ் பேப்பரில் வெட்டிக்கலாம். ஒரு A4 ஷீட்டை வச்சு நியூஸ் பேப்பரில் வெட்டிக்கலாம். இல்லை A4 ஷீட்டே பிரிண்டட் இருந்தது பழசு என்னன்னா அது தூக்கி போடாமல் அதை எடுத்தால் இது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இந்த A4 ஷீட்டை இப்போ நார்மலாக இந்த கோடெல்லாம் இருக்கிறனால நான் இப்போ மடிக்கிறேன். இப்படி மடிச்சுட்டு இது கொஞ்சம் ஷைனாக இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை கலர் பேப்பர் இருந்தது நிறைய உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணலாம், கலராக இருக்கும். இந்த மாதிரி டின்னுக்கு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ அந்த ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போ இதை வந்து ரெண்டாக வெட்டிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பென்சிலோ இல்லை இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் பண்ணுறேன்னா ப்ரஷ்ஷு நம்ம இதில் வச்சுட்டு இப்படி நம்ம வந்து ரோல் பண்ணலாம். டைட்டாக பிடிச்சிட்டு ரோல் பண்ணோம்னா அது டைட்டாக வரும். வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி டைட்டாக வரும். இதுக்கு நான் ஃபெவிகாலில் ஏதாவது ஒரு குச்சி வச்சு தடவைனா கொஞ்சம் கையில் ஆடாமல் இருக்கும். இதை டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ரோல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். மாதிரி ஒரு 2 பண்ணி காட்டுறேன். எவ்வளோ டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த A4 ஷீட்டுனா ஒரு 11 சென்டிமீட்டர் வரும். அந்த இதில் 22 வருது இல்லையா, அதனால உங்களுக்கு அந்த ஹைட்டு வரும். மீதி வந்து நம்ம ரோல் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து
இப்போ இது மேலே வந்து எதனால் ஒட்டுறதுக்கு பதிலாக மெட்டலில் இருக்கனால இப்போ இங்கே வந்து கம் போடுறோம். இது எப்படி ஒட்டுறோன்னா இந்த மாதிரி கம் போட்டுட்டு இது மேலே போட்டு ஒரு 4 நாளாக ஒட்டணும், இல்லைன்னா விழுந்துடும். ஒரு 4 ஒட்டிட்டு காஞ்ச பிறகு இது இப்போ ஒரு 4-5 ஒட்டிடாச்சு. அதனால் இது காயட்டும், காஞ்ச பிறகு திருப்பி மீதி ஒட்டுவேன். இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து 12, 15, 17 ஆயிருக்கு. ஸோ ஒரு 25 to 30 வந்து பண்ணோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் அப்புறமா நாளைக்கு ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன். இது காஞ்சிட்டோன்னு ஒட்ட வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒயிட் வேணான்னா வேறு கலர் இதுனா இதில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட்டாகவே இருக்கலாம். ஒரு வார்னிஷ் மாதிரி ஒரு கலர் வந்து நம்ம நார்மலாக பெயிண்ட்டுக்கு போடுவோம்ல, அப்படி போட்டுட்டால் இந்த பேப்பர் எதுவும் ஆகாது, அப்படியே இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 1 day பொறுத்து ப்ளெயின் வார்னிஷை நம்ம இதுக்கு வந்து மண்டலாக்கு இதுக்கெல்லாம் அடிப்போம் இல்லையா, அந்த வார்னிஷை இந்த பேப்பர் மேலே அடிச்சு விட்ருலாம். உங்களுக்கு அந்த பேப்பரில் வாட்டர் பட்டால் ஒன்றும் ஆகாது. அடுத்தது அப்புறமா வேறு ஒரு கிராஃப்டோட பார்க்குறேன். இதனோட ஃபோட்டோ நான் நாளைக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.